நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். கொடைக்கானல் அஞ்சுவீடு அருவியில் உயிரிழக்கும் சுற்றுலா பயணிகளை தடுக்க முன்வராத சுற்றுலாத்துறையை கண்டித்து கிராம மக்கள் தர்ணாவில் ஈடுபட்டதன் எதிரொலியாக வருவாய்த்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, சுற்றுலாத்துறை உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் அஞ்சுவீடு அருவியில் நேரில் ஆய்வு, மதிப்பீடு தயாரித்து மாவட்ட ஆட்சியர் ஒப்புதலுடன் தடுப்பு வேலிகள் அமைக்கும் பணிகள் விரைவில் துவங்கும் என அரசு அதிகாரிகள் தகவல். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வில்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட பேத்துப்பாறை கிராமம் அமைந்துள்ளது. இந்த கிராமத்தில் இயற்கை எழில் கொஞ்சம் விதமாக அஞ்சுவீடு அருவி அமைந்துள்ளது. இந்த அருவியானது சுமார் 50 அடி ஆழத்தில் தண்ணீர் கொட்டும் அழகு தனிச்சிறப்பாகும். மேலும் இந்த அருவியின் மேற்பகுதியிலிருந்து சுற்றுலா பயணிகள் அருவியின் அழகை பார்க்காமல் அருவியின் மிக அருகே செல்வதற்கு சரியான பாறை பகுதியில் நடந்து சென்று அருவியை பார்த்து வருவதை வாடிக்கையாக வைத்துள்ளனர். இந்நிலையில் கடந்த சனிக்கிழமை பொள்ளாச்சியை சேர்ந்த மருத்துவக் கல்லூரி மாணவன் இந்த அருவியில் குளிக்க சென்று மாயமான நிலையில் 4வது நாளாக நேற்று முன்தினம் மாணவனின் சடலம் பல சிரமங்களுக்கு பின்னர் மீட்கப்பட்டது. இதனையடுத்து இந்த அருவியில் தற்போது வரை 14 உயிரிழப்புகள் ஏற்பட்டிருப்பதாகவும் இதனை தடுக்க தவறவிட்ட சுற்றுலாத்துறையை கண்டித்து பேத்துப்பாறை கிராம மக்கள், உள்ளூர் பொதுமக்கள் உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்டோர் நேற்று சுற்றுலாத்துறை அலுவலகம் நுழைவு வாயில் முன்பாக பெய்து வரும் சாரல் மழையை பொருட்படுத்தாது சாலையில் அமர்ந்து சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக தர்ணாவில் ஈடுபட்டு வந்தனர். அதன் பின் வருவாய்த்துறையினர் சார்பில் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து அனைவரும் கலைந்து சென்றனர். இதனை அடுத்து இன்று வட்டாட்சியர், வட்டார வளர்ச்சி அலுவலர்கள், சுற்றுலாத்துறை, காவல்துறை உள்ளிட்ட அரசு அதிகாரிகளுடன் பேத்துப்பாறை கிராம மக்களும் இணைந்து நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். இது குறித்து வட்டார வளர்ச்சி அலுவலர் ராஜமாணிக்கம் கூறும்பொழுது, சுற்றுலா பயணிகள் யாரும் அருவிக்கு மிக அருகில் செல்லாத வகையில் பாறைகளில் துளையிட்டு சுமார் 600 மீட்டர் உயரத்திற்கு தடுப்பு வேலிகள், கம்பிகள் அமைப்பது உள்ளிட்ட பல்வேறு பணிகள் செய்வதற்கான ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. குறிப்பாக இதற்கு மதிப்பீடு தயார் செய்து மாவட்ட ஆட்சியரின் ஒப்புதல் பெற்று பணிகள் விரைவில் துவங்கப்படும் எனவும், இதனைத் தொடர்ந்து சுற்றுலாத்துறை சார்பில் உயர கோபுரங்கள் அமைக்கப்பட்டு சுற்றுலா பயணிகள் அருவியை கண்டு ரசிப்பது உள்ளிட்ட மேம்பாட்டு பணிகள் நடைபெறும் என தெரிவித்தார். மேலும் இதுபோன்ற அருவிகளில் பாதுகாப்பு அம்சங்களை மேம்படுத்த மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருப்பதாக வட்டாட்சியர் பாபு சுப்பிரமணியன் தெரிவித்தார். இந்நிகழ்வில் உள்ளூர் மக்கள் மற்றும் அரசு துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் கூல் சுரேஷ். கொடைக்கானல் வட்டத்திற்கு உட்பட்ட வில்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பேத்துப்பாறையில் அஞ்சுவீடு அருவி ஒன்று உள்ளது. அது மிகவும் பிரசித்தி பெற்றது. கடந்த 18ஆம் தேதி பொள்ளாச்சியைச் சேர்ந்த செல்வன் நந்தகுமார் என்பவர் தன் நண்பருடன் 11 பேர் வந்த இடத்தில் அவர் எதிர்பாராத விதமாக அருவியில் விழுந்து இறந்து விட்டார். அதை 3 நாட்களாக தேடியும் கிடைக்காத பட்சத்தில் 21ஆம் தேதி ஒரு 500 மீட்டர் தூரத்தில் அந்த பாடி கிடைத்தது. இப்பொழுது இது சம்பந்தமாக மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அது ஒவ்வொரு நாளும் அதை உடல் கிடைக்கும் வரை அதை தொடர்ந்து கண்காணித்து வர சொல்லி நாங்கள் எல்லாருமே கண்காணித்து வந்தோம். இப்பொழுது அந்த இடத்தில் பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருப்பதனால் நேற்று மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர், சுற்றுலாத்துறை, காவல்துறை, வருவாய்த்துறை, ஊரக வளர்ச்சித்துறை அத்தனை துறையையும் அழைத்து நேற்று இது சம்பந்தமாக தனியாக கூட்டம் போட்டு அதற்கு பாதுகாப்பு ஏற்பாடு செய்ய உடனடியாக நடவடிக்கை கேட்டுக்கொண்டார். அதன் அடிப்படையில் இன்று காலை அனைத்து துறையை சார்ந்தவர்களும் வந்து பொதுமக்கள் அருவியில் விழுகாமல் இருப்பதற்காக வேலி அமைப்பதற்கு இங்கு வந்துள்ளோம். அது சம்பந்தமாக பொதுமக்கள் கோரிக்கையும் நேற்று சுற்றுலாத்துறை வந்து அவர்களும் தங்கள் சம்பந்தமான மனுவை அளித்தனர். அவங்களுடைய மன பாதிப்பு என்னவென்றால், வர்றவங்கெல்லாம் இந்த மாதிரி இறந்து போறது எங்களுக்கு கஷ்டமா இருக்கு, அதனால இந்த அருவிக்கு பாதுகாப்பு கொடுங்க என்று கொண்டதற்கு இணங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் உடனடியாக அது நடவடிக்கை எடுக்கப்பட்டு நேற்று சொன்னதன் அடிப்படையில் காலை முதல் வேளையாக நாங்கள் அத்தனை துறையும் வந்து இங்கே ஆய்வு செய்துள்ளோம். அதற்கு வேலி அமைப்பதற்காக நமது ஊரக வளர்ச்சித்துறை வட்டார வளர்ச்சியர் அவர்கள் எஸ்டிமேட் தயார் செய்து உடனடியாக செய்து கொடுப்பதாக தெரிவித்துள்ளார்கள். கொடைக்கானல் ஊராட்சி ஒன்றியம் வில்பட்டி ஊராட்சி அஞ்சுவீடு பகுதியில் இந்த ஒரு அருமையான அருவி உள்ளது என்ற பிரசித்தி பெற்ற அருவி உள்ளது. இந்த அருவியில் தற்பொழுது தீபாவளி திருநாளை கொண்டாடும் வகையில் மாணவர்கள், சில மருத்துவ மாணவர்கள் வந்ததில் திரு நந்தகுமார் என்பவர் வந்து
ஒரு எதிர்பாராத விதமாக மரணமடைய நேரிட்டது. இதன் மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வந்து உடனடியாக இதை போய் பார்த்து இதற்கு உயிர் பாதிப்பு ஏதும் ஏற்படாத வண்ணம் பாதுகாப்பு வேலி அமைத்திட வேண்டும் என்ற ஒரு உத்தரவினை தொடர்ந்து எங்களுக்கு நேற்று ஆய்வு கூட்டம்லாம் நடத்தியிருந்தாங்க. அதில் வந்து வருவாய்த்துறை, சுற்றுலாத்துறை, ஊரக வளர்ச்சித்துறை 3 துறைகளை இணைந்து இன்னைக்கு காலையிலே இங்கே வந்து பார்த்துருக்கோம். பார்த்துட்டு இதற்கு வந்து உடனடியாக பாதுகாப்பு வேலி அமைத்திட உதவி பொறியாளருடன் வந்து இப்போ அளந்து பார்த்ததில் சுமார் ஒரு 600 அடிக்கு மேலே ஒரு பாதுகாப்பு வேலி அமைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இதுக்கு உடனடியாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு மதிப்பீட்டு அறிக்கையுடன் பிரேரணை மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு நிர்வாக அனுமதி வரப்பெற்றவுடன் இந்த பணியினை தற்பொழுதே உடனடியாக போர்க்கால அடிப்படையில் 1 வார காலத்திற்குள் இதனை துவக்கிற ஊர் முக்கியஸ்தரான மரியாதைக்குரிய நண்பர் மகேந்திரன் நண்பரும் கூட இருந்தாங்க. மேலும் ஊர் முக்கியஸ்தர்கள் இருக்காங்க. அவங்களுடைய கோரிக்கையினையும் ஏற்று பாதுகாப்பு வேலி அமைத்திட உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற விவரத்தை இதன் மூலம் தெரிவிக்கப்படுகிறது. அதற்கு வந்து சுற்றுலாத்துறை வந்து உள்ள இறங்கி குளிக்காம எல்லாருமே இதை வந்து ஒரு பார்வை ஸ்தலமா வைக்கிறதுக்காக மேலே வந்து ஒரு தடுப்பு வேலியோடு சேர்ந்து ஒரு டவர் மாதிரி அமைச்சு கொடுக்கணும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அது சுற்றுலாத்துறையோட கலந்து பேசிட்டு அதுக்கு அடுத்த நடவடிக்கை எடுப்போம். தற்பொழுது உயிர் பாதுகாப்பு நலன் கருதி உடனடியாக பாதுகாப்பு வேலி அமைத்திட ஏற்பாடு செய்யப்படும். எத்தனை நாள் இந்த பணிகள் நிறைவேறுது? இது வந்து இன்னைக்கு நாளுக்குள்ள நாங்கள் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு வந்து பிரேரணை சமர்ப்பிக்க சொல்லி எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் இன்னைக்கே போய் துரிதமாக நடவடிக்கை எடுத்து நாங்கள் உடனடியாக பிரேரணையை சமர்ப்பித்து நிர்வாக அனுமதி வரப்பெற்றவுடன் இப்பணியை துவங்கப்படும் என தெரிவிக்கப்படுது. சார், இப்போ அனைத்து பகுதியும் தடைப்பட்டிருக்குல்ல, அந்த பகுதியெல்லாம் வேலி அமைக்காமல் நிறைய இருக்கு. இது ஒண்ணுதான் அமைப்பீங்களா இல்லை எல்லாத்துக்கும் பண்ற மாதிரி? இது வந்து இன்னைக்கு இந்த சம்பவம் நடந்ததன் அடிப்படையில் இந்த 5 வீடு பகுதியில் உள்ள அருவியினை வந்து இது வந்து பார்க்கும்போது ரொம்ப அபாயகரமான இருக்கு. இதுல வந்து உடனடியாக அது வந்து ஆழம் தெரிய மாட்டேங்குது. வர்றவங்களுக்கு வந்து இந்த பகுதியில் போனோம்னா அது கீழே வந்து ஒரு சுழல் இருக்குன்றது தெரியாதனால இந்த விபரீத பண்ண ஒரு நடந்துருச்சு. அதனால இதுல வந்து தண்ணியில இறங்காத வகையில ஒரு பாதுகாப்பு வேலி அமைக்க ஏற்பாடு பண்ணுறோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆய்வு கூட்டத்திலையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் எந்தெந்த அருவி வந்து ஆபத்தானதோ அதையெல்லாம் நீங்க வந்து ஆய்வு செஞ்சு உடனே அதுக்கும் வேலி அமைப்பதற்கு ஏற்பாடு செய்யுங்க அப்படின்னு எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. நானும் வட்டார வளர்ச்சி அலுவலரும் சுற்றுலாத்துறை அலுவலரும் அதையும் நாங்க பார்க்க இருக்கோம். அடுத்தடுத்த நாள்ல எல்லாத்துக்குமே பாதுகாப்பு, மக்களுடைய உயிர் தான் முக்கியம்னு கலெக்டர் சார் சொல்லிட்டாங்க. அதனால உயிர் தான் எங்களுக்கு முக்கியம். அதுக்கப்புறம் நம்ம சுற்றுலாத்தலத்தை நாங்க மேம்படுத்துவோம். சுற்றுலாத்தலத்துல பாத்தீங்கன்னா எந்த பலகையும் கிடையாது, அறிவிப்பு பலகையும் கிடையாது. ஏன் வைக்காம இருக்காங்க? சார் இருந்தது சார், கொஞ்சம் இதா இருக்கு, டேமேஜ் ஆயிருக்கு, சரி பண்ண சொல்லியிருக்கோம். வரும்போது பேசி வந்தோம், அதை இன்னும் எல்லா இடத்துலயும் வச்சிருவோம். அதே மாதிரி கழிப்பிட வசதி கிடையாது, குடிநீர் வசதி கிடையாது, இது மாதிரி நிறைய குறைகள் இருக்கு சார். இது வந்து முதல்ல சுற்றுலாத்துறையில வந்து இப்படி ஒரு அருவி இருக்குன்னு மக்களுக்கு வந்து தெரிவிக்கணும், வேற சுற்றுலாத்துறையோட சேர்த்து இதை தெரிவிக்கணும்ன்ற அடிப்படையில தான் இருந்தது. இதனுடைய நோக்கம் வந்து மக்களுக்கு சுற்றுலாத்துறைக்கு வரணும்ன்றது தான். இது அதிகமாக வரப்போகும்போது தான் அதில் வந்து வர்றவங்க வந்து மது அருந்தி வர்றது, இப்படிப்பட்ட ஒரு காலச்சூழ்நிலைகள் வர்றதுனால தான் அப்படி ஒரு விபரீதங்களும் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ உள்ளூர்காரவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாதுகாப்பு வேலி முதல்ல அமைங்க, பாதுகாப்பு கொடுப்போம், அதுக்கப்புறம் வந்து இதை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுற மாதிரி வரும் அப்படின் போது மக்கள் எந்த அளவில் இதை விரும்புகிறாங்கன்னு பார்த்துக்கிட்டு நம்ம கழிப்பறை வசதியிலேருந்து அடிப்படை வசதிகள் பூரா செஞ்சு கொடுக்குறதுக்கு உடனடியாக ஏற்பாடு செய்யறோம்.